யானை மாதிரி அரசன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு அரசனே யானையா மாறின கதை உங்களுக்கு தெரியுமா? இந்திரதிம்னன் ஒரு மன்னன் இருந்தான். அவன் பெருமாள் மேல அவ்வளவு பக்தியா இருந்தான். அவரை பாக்குறதுக்கு அரண்மனைக்கு துர்வாச முனிவர் வந்தார். பொதுவா துர்வாசருக்கு கோபம் அதிகமா வரும். அவர் வந்ததை கவனிக்காம இவர் பாட்டு பூஜையில இருந்தார். ஒன்னவருக்கு கோபம் வந்துட்டுது. பக்தியில இருக்கிற மாதிரி பாசாங்கு பண்றியா? மதம் பிடிச்ச மன்னன் தானே நீ மதம் பிடிச்ச யானையா காட்டுல போய் திரிவே அப்படின்னு சாபம் விட்டார். உடனே பெருமாளே, நான் உன்னை நினைச்சதுக்கு எனக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சொல்லி துர்வாச முனிவர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். நான் தியானத்துல இருந்ததுனால உங்களை கவனிக்காம விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. உடனே துர்வாச முனிவர் சொன்னார், நீ யாரை நினைச்சு தவம் இருந்தியோ அவரே நேர்ல வந்து உங்களுக்கு விமோச்சனம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். யானைகளுக்கு விளாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். விளா மரங்கள் இருக்கிற ஒரு அழகான வனத்துக்குள்ள இருக்கிற தடாகத்துல நீர்நிலைகள்ல விளையாடி யானைகளுக்கு அரசனான கஜேந்திரனா அவர் அங்க இருந்தாரு. அந்த தடாகத்துல சுகு என்கிற ஒரு கந்தர்வன் எல்லாரும் அவங்க யாரெல்லாம் வராங்களோ அந்த நீர்நிலைகளுக்கு அவங்களுடைய காலை பிடிச்சு இழுத்து அவங்கள சோதனைக்கு உள்ளாக்குறது தான் அவனுடைய வேலை. அந்த வழியா அகத்தியர் வந்தாரு. அவரையும் அவன் விட்டு வைக்கல. அகத்தியர் பார்த்தார், எல்லாருக்காலையும் பிடிச்சு இழுக்கிறல்ல, அதனால நீ போய் முதலையா பரப்ப அப்படின்னு சாபம் விட்டார். உடனே ஐயோ என்னுடைய தவறை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டா முனிவர் கிட்ட. உன்ன முனிவர் சொன்னார், பெருமாள் இறங்கி வந்து சக்கராயுதத்தால என்னைக்கு உன்னுடைய உடம்பை துண்டாக்குறாங்களோ அன்னைக்கு நீ உன் பழைய உருவத்தை பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த நீர்நிலையில அந்த கஜேந்திர யானை தன்னுடைய காலை நினைச்சு விளையாடுறதுக்காக காலை வச்சுச்சு. உன்னை யானையோட காலை பிடிச்சு இழுத்துச்சு இந்த முதல்ல. உன்ன பெருமானே என்னை காப்பாத்த ஆபத் பாண்டவா அப்படின்னு கதற தன்னுடைய பக்தனுடைய கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தார் பெருமாள். ஓடி வந்து சக்கராயுதத்தால அந்த முதலையுடைய கழுத்தை வெட்டிட்டார். உடனே முதலை கந்தர்வனா உருமாறி நின்னார். கஜேந்திரன் இந்திரதிம்னன்கிற மன்னனா உருமாறி நின்னார். ஒரே நேரத்துல ரெண்டு பேருக்கும் சாப விமோச்சனம் கொடுத்தார் பெருமாள். இந்த இடம் எங்க இருக்குன்னா திருச்சி லால்குடிக்கு பக்கத்துல இருக்கிற கஜாரண்ய தலம் என்று போற்றக்கூடிய நத்தம் என்கிற ஊர் தான் அந்த ஊர். இதுக்கு புராண பெயர் ஸ்ரீ நந்தையூர். அதுதான் பிற்காலத்துல நத்தம் அப்படின்னு வழக்கத்துல வந்தது. இங்க பெருமாள் ஆதி மூல பெருமாளாக கஜேந்திர வரத பெருமாள் காட்சி தருகிறார். இங்கே தாயார் ஆதி லட்சுமி என்று தனி சன்னதியில இருக்கார். யோக நரசிம்மருக்கும் இங்க தனி சன்னதி இருக்கு. இப்படி விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பரிகார விருட்சம் விளாமரம்ங்கிறதுனால, விளாமரமே இங்க தல விருட்சமா இருக்கிறதுனால விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டா ரொம்பவும் நல்லது.